நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ அரைச்சமாகவே அரைப்பதில் நம்ம வேலை. ஏன்னா அது ஒரு மீள் பதிவாக தான் போடுறோம். ஆவாரம்பூ பற்றி நிறைய காணொலி போட்டிருப்போம். எறும்பூரா கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தான் இதுவும். ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது மக்களுக்கு எளிமையாக உள்வாங்கப்படும் என்பது அனைவரும் அறிந்தது தான். என்னடா போட்ட காணொலியை போட்டிருக்காங்க நினைக்க வேண்டாம். எறும்பூரா கல்லும் தேய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது நமக்கு நண்பர்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மனதில் ஆழப்பதிந்து விடும் என்று சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ இந்த வனத்தில் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ தான். அந்த சாலை எல்லாமே ஆவாரம்பூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு மலையடி வாரம். சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆவாரம்பூ உள்ள இடத்துல மரணம் நோய் நொடிகள் கம்மி சொல்லியிருக்காங்க. ஆவாரம்பூ டீ போடலாம். அதாவது பசுமையாக கிடைக்கும்போது எடுத்து உலர்த்தி ஒரு ஆவாரம்பூ டீயாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆவாரம்பூ பற்றி நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் இது பக்கத்தில் வரத்துக்கு யோசிக்கிறாங்க. நன்றி நண்பர்களே. முழுமையான காணொலி வேணால் நிறைய காணொலி ஆவாரம் பற்றி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வுக்காக தான். எறும்பூரா கல்லும் தேய் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல தான் இது. பாருங்கள், ஒரு மலையாடி வாரம் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நன்றி நன்றி.